மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இ பாஸ் முறையை அமல்படுத்த தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. உதகை, கொடைக்கானலில் மே 7 முதல் இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும், உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இ பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் முறையை அமல்படுத்த வேண்டும் என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இ பாஸ் முறையை அமல்படுத்த தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும், உள்ளூர் மக்களுக்கு அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இ பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரங்களை கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் முறையை அமல்படுத்த வேண்டும். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். ரமேஷ், விவரங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுடைய அந்த கூட்டத்தை, வருகையை கட்டுப்படுத்துவதற்காக ஊட்டி, கொடைக்கானல் செல்லும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் வழங்கும் நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் அந்த காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தார்கள். அப்போது இந்த ஊட்டி, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய உள்ளதாக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அரசு தாக்கல் செய்த அறிக்கையில ஊட்டிக்கு தினமும் 1300 வேன்கள் உட்பட 20,000 வாகனங்கள் வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் எனவும், உள்ளூர் மக்கள் நடமாட இயலாது எனவும், சுற்றுச்சூழலும் விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் வருத்தம் தெரிவித்த நீதிபதிகள் ஐஐடி மற்றும் அந்த ஐஐஎம் ஆய்வு செய்த அறிக்கை அளிக்கும் வரை இடைக்காலமாக ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அந்த கொரோனா காலத்துல நடைமுறையில பின்பற்றப்பட்ட அந்த இ பாஸ் நடைமுறையை ஊட்டி, கொடைக்கானலில் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த இ பாஸ் வழங்கும் முன் அந்த வாகனங்களில் வருவோரிடம் என்ன மாதிரியான வாகனம், எத்தனை பேர் வருகின்றனர், எத்தனை நாள் சுற்றுலா, தொடர்ந்து தங்குவார்களா உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், ஆனால் அதே சமயத்தில் அந்த உள்ளூர் மக்களுக்கு, அந்த உள்ளூர் வாகனங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இ பாஸ் நடைமுறை குறித்து இந்திய அளவில் விரிவான விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் இந்தியா முழுவதும் சுற்றுலா பயணிகள் வருவார் என்பதால் அதற்கான விளம்பரம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த இ பாஸ் வழங்குவதற்கான தேவையான தகவல் தொழில்நுட்ப உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஊட்டியில் நிலவும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அறிவுறுத்தி இந்த வழக்கு விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு, கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூலை 5ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.